குட் பை டக்லி படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அஜித் சாரோட விடாமுயற்சி படம் வந்து எல்லாருக்குமே தெரியும். நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்து கிடச்சிது. மாஸ் மூமெண்ட்ஸ் இல்லை, ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணல, மாஸ் இன்ட்ரோ இல்லை, ஹீரோயிசம் இல்லை, இந்த மாதிரி நிறைய கேள்விகள். அந்த எல்லா கேள்விகளுக்கும் இந்த டீசர் மூலமாக வந்துட்டு பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கம்ப்ளீட்டாக வந்து ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற விதமாக ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எலிவேஷன் படமாக வந்து இந்த குட் பை டக்லி இருக்கும் அப்படின்றது வந்து இந்த டீசரை பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு தெரியுது. டீசரோட டியூரேஷன் வந்து 1 minute 34 seconds. நான் டீசர் ஆல்ரெடி பார்த்துட்டேன். இந்த டீசரோட ஒரு லைவ் ரியாக்ஷன் நம்ம வந்து பார்க்கலாம், எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு ஹைப் ஆனதே வந்துட்டு அந்த ஒரு ஒரு ஸ்வாட் ஒன்று வாங்கினார் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சீன் பார்த்து தான். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், ரோலக்ஸ் இன்ட்ரோ சீனுக்கு வந்துட்டு இப்படி தான் ஒரு எலிவேஷன் ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஒரு குரூப் ஆஃப் கேங்ஸ்டர் வந்து இருந்துட்டு அதில் வந்து ஒரு இன்ட்ரோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த சீன் இருக்கும் அப்படின்றதுல வந்துட்டு எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஏகே ஒரு ரெட் டிராகன், அவன் போட்ட ரூல்ஸை அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா, அவன் மூச்சிலேயே முடிச்சிருவான். நான் சொன்னல, இந்த படம் ஃபுல்லாக வந்து எலிவேஷனாக தான் இருக்க போகுது. அதுக்கு வந்துட்டு இந்த ஒரு டைலாக் தான் வந்து எக்ஸாம்பிள். ஏகே வந்து ஒரு ரெட் டிராகன், அவன் போட்ட ரூல்ஸை அவனே வந்து உடச்சிட்டு வெளியே வரான்னா மூச்சிலேயே முடிச்சிருவான். இதுக்கு மேலே ஒரு எலிவேஷன் வேணுமா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா விடாமுயற்சி படத்தில் வந்து டிசப்பாயின்மெண்ட்டான ரசிகர்கள் எல்லாருக்கும் இந்த ஒரு டைலாக் போதும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டைலாக் போட்டு ஒரு மாஸ் பிஜிஎம் போட்டு தலை அப்படி நடந்து வந்தால் போதும், பிளாஸ்ட். நாம எவ்வளோதான் குட்டா இருந்தாலும் இந்த உலகம் நம்மளை பேட் ஆக்குது. பர்ஃபெக்டான ஒரு டைலாகு. நம்ம என்னதான் வந்து மக்களுக்கு கருத்து சொல்லணும்னு சொல்லி நல்ல நல்ல படங்கள் பண்ணாலும் நம்ம வந்து ஈஸியாக பூமர்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி அஜித் சாருக்குமே வந்து இந்த டைலாக் வந்து பொருந்தும். நம்மளை வந்து பேடாக மாற்றிடுறாங்க. அதுக்காக தான் வந்துட்டு உங்களுக்கு குட் பேட் அக்லின்னு சேர்த்து ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து பண்ணியிருக்காரு. இதுக்கு அடுத்த சீன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த லுக்கை வந்து பார்க்கலாம். ஸோ பில்லா இன்னும் சாகலை. நீங்கள் பில்லா படத்தில் வந்து பிரபு கிட்ட ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேட்பாங்க, சரி பில்லா இருக்காரா செத்துட்டாரான்னு கேட்பாங்க. பில்லா இன்னும் சாகலை அப்படின்னு சொல்லுவார். எஸ், பில்லா இன்னும் சாகலை, பில்லா உயிரோட தான் இருக்காரு. கண்டிப்பாக இது பில்லாவோட ஒரு கம்பேக்காக இருந்தது அப்படின்னா இந்த படம் பண்ணக்கூடிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டாக இருக்கும். விடாமுயற்சி வந்து எந்த அளவுக்கு பூமர் பண்ணுறாரு, கிரிஞ்சு டைலாகாக இருக்குது, வலிமையெல்லாம் கிரிஞ்சு டைலாகாக இருக்குன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் தூக்கி சொருகிற மாதிரி இந்த ஒரு சீனில் வந்து டைலாக் வச்சுருக்காங்க. இன்னும் இது வந்து ஒரு டீசர், 1 minute டீசரில் தான் வந்துட்டு இது இருக்குது. இது போக இன்னும் படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வரக்கூடிய இந்த லுக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் லுக்குன்னு சொல்லலாம் இந்த டீசரை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி படத்தில் வந்து ஒரு பில்லி பட்சர் மாதிரி ஒரு கேரக்டரில் வந்து தலை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நாள் நினச்சி பார்த்துருக்கேன். ஸோ வெறித்தனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ சில சமயங்கள் அதெல்லாம் பண்ணணும் பேபி. ஆக்சுவலி களவும் கற்று மரன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் அந்த டைலாக் இருக்குது. என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் ஒரு தடவை பண்ணி பார்க்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பில்லா படத்தில் ஒரு டைலாக் வரும், நம்ம வாழணும்னா யாரை வேணாலும் எத்தனை பேரை வேணாலும் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. அது அந்த டைமில் வந்து பயங்கர ட்ரெண்டு. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த டைலாக் வந்து ட்ரெண்ட் ஆகும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமே இல்லை. வந்து பயங்கரமான சீன். ஏன்னா ஒரு மீம் ஒன்று பார்த்தேன், இப்படி வச்சுட்டு பண்ணுறாருல்ல, கடைசியில் கடவுளையே கூலி போட வச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். எஸ், ஏன்னா தெரியும் இப்போ ரீசெண்டாக எல்லோரும் கடவுளே அஜித்தே அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல. ஸோ அவரே வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தவரே வந்துட்டு கூலி போட வச்சிங்களேடா அப்படின்னு சொல்லி ஒரு மீம் நல்லா இருந்தது. அவர் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு, படத்தில் நான் புகைப்பிடிக்கிற மாதிரி நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த எந்த ஒரு படங்கள்லையும் புகைப்பிடிக்கிற மாதிரியும் சரி, ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரியும் சரி, எந்த ஒரு கேரக்டருமே அவர் பண்ணலை. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கையெல்லாம் ஃபுல்லாக மறைச்சிட்டு அது என்ன இருக்குன்னே தெரியாத மாதிரி தான் அந்த ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காரு. அது ஏன் ஆதிக்கு வந்து ஒரு ஃபேன் பாய் சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்கு இந்த ஒரு டைலாக் போதும். அது அப்படின்றது வந்து ஒரு ஜென்ரேஷனுக்கே வந்து ஒரு ட்ரேட்மார்க் டைலாக். ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் தலை ஃபேன்ஸியே வந்துட்டு அது அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பயங்கரமான ஒரு ட்ரேட்மார்க் டைலாக். நீங்கள் அந்த டைம் இந்த படம் அந்த டைமில் இந்த டைலாக் ட்ரெண்டான டைமில் நீங்கள் ஸ்கூலில் காலேஜில் யார் எடுத்தாலும் அது ஆளாளுக்கு அப்படி தான் சொல்லிட்டு தெரியுவாங்க. ஸோ அந்த டைலாகை வந்து ஒரு பயங்கரமான ஒரு முறையில் வந்து ரீக்ரியேட் பண்ணிக்கிறது வந்து பயங்கர கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. மை டார்லிங்ஸ், மிஸ்ட் யூ ஆல். மங்காத்தா படத்தில் நீங்கள் இன்டர்வல் சீன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 minutes வந்து 15 to 20 minutes வந்து சிங்கிள் ஹேண்டடாக வந்து தலை வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து எலிவேட் பண்ணியிருப்பார். அதில் வந்து ஒரு இன்டர்வல் பிளாக் வரும்.
ஸோ அதே மாதிரி தான் இந்த சீன் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு பர்சனலாக தோணுது. நம்ம படம் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம். ஸோ மை டார்லிங் மிஸ் ஜிவால் அப்படின்னு சொல்லி டயலாக் வருது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணிவிட்டு சர்ப்ரைஸ் இன்டர்வல் பிளாக்காக வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஏப்ரல் 10th வந்து கிராண்ட் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ வழக்கம் போல் ஒரு நான் ஃபெஸ்டிவல் டே ரிலீஸ் தான். இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிவி பிரகாஷ் பண்ணியிருக்காரு. பயங்கரமாக இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ ஒரு சில மியூசிக்லாம் நம்ம கேட்கும்போது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக பயங்கரமாக ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஃபேன்ஸை கண்டிப்பாக விடாமுயற்சியில் எந்த அளவுக்குலாம் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகாமல் ஏமாந்து போனாங்களோ எல்லாருக்கும் பல மடங்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. டீசர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன். பை.